நெல்லையில் தொடரும் கனமழையால் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு செல்லும் பாதை முழுவதையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அருண்குமார், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலியில் வரலாறு கால அளவுக்கு தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் தாமிரபரணி ஆறு முழுவதும் முழு கொள்ளளவை எட்டி அதிக அளவில் மழை நீர் செல்கிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாமிரபரணி ஆற்றிற்கு அருகில் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் பாதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் கடந்து ரயில்வே ஜங்ஷன் செல்லும் பாதையில் தற்போது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பாலத்தில் வெள்ள நீர் அதிக அளவு செல்வதால் இன்னும் சிறிது நேரத்தில் தாமிரபரணி ஆற்றில் போக்குவரத்து தடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் அதிக அளவு செல்வதை காண அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் வெள்ள நீர் அதிகமாக செல்லும் இடங்களில் யாரும் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது திருநெல்வேலியில் வரலாற்று இல்லாத அளவிற்கு அதிக கனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாகனங்கள் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. அதனை மீட்கும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.